ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். ஆரம்பமே மனைவி என மகாலட்சுமியை காட்டாமல் ஃபேட்மேன் பார்த்த வேலை. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி அக்டோபர் 6ஆம் தேதியான நேற்று தொடங்கி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்குங்க. கமலஹாசன் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போகிறாருன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில் மக்கள் செல்வன் இதெல்லாம் எனக்கு அசால்ட்டான மேட்ரு அப்படின்னு மாஸ்க் காட்டிட்டு வராரு. பிக் பாஸ் வீட்டின் துவக்க விழா நிகழ்ச்சி பெரும்பாலும் கலை நிகழ்ச்சிகளுடன் வெறும் அறிமுகமாக மட்டுமே இருக்கும். வீட்டில் சிறைதான் சற்றே மாறுபட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை பிக் பாஸ் வீட்டில் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கோதாவரி கோட்டை கிளிடி என விசு சொல்ல போடப்பட்ட கோடு போலவே வீட்டில் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் என பிரிச்சுட்டாங்க. 6வது போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆனந்தி உள்ளே நுழைஞ்சதுமே சண்டையும் இனிதே இந்த சீசனில் ஆரம்பம் ஆகிவிட்டது. ஒரு பக்கம் டபுள் பெட்ரூம் செட்டு மற்றும் இன்னொரு பக்கம் சிங்கிள் பெட்ரூம் செட்டாக இருக்கும்போது இந்த பக்கம் அதாவது யார் எந்த பக்கம் போகிறீங்க என்பதை பேசி முடிவு செய்யுங்கன்னு பிக் பாஸு ஆர்டர் போட ஆண்கள் அணியில் இருந்த ரவீந்தர், சத்யா, தீபக் உள்ளிட்டோர் உள்ளிருக்க அவர்கள் தங்களுக்கு சிங்கிள் பெட் வேணும் என கேட்டாங்க. அதே மாதிரி ஆனந்தி, தர்ஷா குப்தா மற்றும் சச்சனா எனக்கு கேர்ள்ஸ் டீம் எங்களுக்கும் அதே தான் வேணும் அப்படின்னு ஆரம்பமே சண்டை மூட்டி விட்டார் நம்ம நாரதர் பிக் பாஸ். பிக் பாஸ் வீட்டில் அனிதா சம்பத்தை விட இந்த சீசனில் ஆனந்தி அதிகம் பேசுவார் என்று தெரியுது. கோமாளி படத்தில் நடித்த ஆனந்தி புத்தகங்கள் பற்றி பேசும் யூடியூப் சேனலையும் நடத்தி வராரு. ரவீந்தர் கூடவே ஆரம்பத்திலே எங்களுக்கு தான் ரெடியாக லேட்டாகும், எங்களுக்கு தான் சிங்கிள் பெட்ரூம் வேணும் என பேசி அலப்பறைய ஆரம்பிச்சிட்டாரு. 2 டீமும் ஒரே இடத்தை கேட்ட நிலையில் கடுப்பான பிக் பாஸ் வெளியே போய் யாரும் பேசி வைக்காம அமைதியாக இருங்க, அப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஆரம்பத்திலே ஆப்பு வச்சிட்டாரு. இந்த கோடு மேட்ரு இந்த சீசனில் பெரிய பஞ்சாயத்தை ரோடே போடும் என தெரியுது. முதல் நாளே ஒரு போட்டியாளரை எலிமினேட் செய்யணும்னு பிக் பாஸ் தெரிவித்தார். அதில் பலரும் சாச்சனாவை நாமினேட் செஞ்சதால் அவர் எலிமினேட் செய்யப்பட்டார். அதனை தொடர்ந்து இந்த வார இறுதியில் இன்னொரு எலிமினேஷன் இருக்குது, அதற்கு நாமினேஷன் செய்ய வேண்டும் என பிக் பாஸ் சொன்னார். அதில் பலரும் ஜாக்லின் மற்றும் ரவீந்தர் ஆகியோரை தான் கூறினாங்க. நாமினேஷன் முடிவில் மொத்தம் 6 போட்டியாளர்கள் லிஸ்ட்டில் அறிவிக்கப்பட்டாங்க. நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கும் போட்டியாளர் மற்றும் அவருக்கு எதிராக பதிவான வாக்குகள் எண்ணிக்கை விவரங்கள் பார்க்கலாம். ரவீந்தர் 6, ஜாக்லின் 5, ரஞ்சித் 4, சௌந்தர்யா 4, முத்து 3, அருண் பிரசாத் 3 இவங்க தாங்க நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க, யார் எலிமினேட் இந்த வார இறுதியில் போகிறா அப்படிங்கிறது நம்ம வார இறுதியில் பார்க்கலாம். இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.